அவர் என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப 1 மணி நேரம் பேசுவார் அப்படின்னே நான் பயந்து போனேன், நீங்கள் பயந்து போல. அது என்னென்னா ஒரு அன்பில் சொல்கிறது. இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது போகிறோம், 4 நாள் இருந்துட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. இதைத்தான் எதிர்பார்த்தேன். அப்படி நான் படுத்துடக்கூடாது. நான் என்ன செய்யணும், ரொம்ப நன்றி, அடுத்த பஸ்ஸு போயிட்டேன், அப்படியா வாங்க போவோம் அப்படின்னு ஏற்றி விட அவர் வரணும் கூட. அவர் 1 மணிங்கிறதே அன்பில் சொல்கிறாரு. நான் 1 மணி நேரம்னா எடுத்துக்கிற மாட்டேன். அது 1 மணி நேரம் ஆனால் எனக்கு தெரியும், பார்த்துக்கலாம். ஏன்னா வகுப்பில் நான் பார்த்துருக்கேன், பல பேர் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான் பையன். சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பான், ஓடுதா ஓடலை, எவரே உட்காந்துருக்காரு. ஒருத்தர் 2 மணி நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்த்துருக்கான், இவர் வந்தது எப்போ, மார்ச்சா ஏப்ரலா அப்படின்னு பார்த்துருக்கான். அப்படிலாம் நமக்கு சில நேரங்களில் சிரமம் ஏற்படும். அந்த மாதிரி இல்லாமல் அன்றளந்த மலர்களைப் போல அமர்ந்திருக்கக்கூடிய வாசக பெருமக்களுடைய இந்த அருமையான திருவுள்ளங்களுக்கு என் அன்பு பாராட்டை சொல்லி 110 ஸ்டால் இங்கே போட்டிருக்காங்க. அத்தனையும் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லா துறையை சார்ந்த பெருமக்களும் இங்கே இருக்காங்க, அரசு அதிகாரிகள் முழுவதும் இருக்காங்க. இந்த அருமையான சூழலில் ஒரே நேரத்தில் இத்தனை புத்தகங்களை நாம் படிப்பதற்கான வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வழங்கி, இன்றைக்கி நான் பயச எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, கல்வி அழகே அழகு. அழகு அப்படின்னால என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இருக்க ஒரு குழந்தைகிட்ட அழகுன்னா என்னன்னா அதுக்கு ஏதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் தான் புரியும். சாமிங்காக இருக்குது, செம அப்படி சொல்லணுமா, பியூட்டி ஏதாவது சொல்லலாம். சான்ஸே இல்லை இது வேறு சொல்கிறாங்க. சான்ஸே இல்லைன்னா சும்மா உட்காந்துட்டு பாராங்கன்னு நினைக்கக்கூடாது. சான்ஸே இல்லைன்னா பிரமாதம்னு அர்த்தமா. அது என்ன ஆகி போச்சு, ஒரு காலத்தில் நல்ல வார்த்தையெல்லாம் கால மாற்றத்தில் மாறி போச்சு. உதாரணமாக நாற்றம்ங்கிற சொல்லுக்கு பேர் வாசனை, தெரியுமா உங்களுக்கு? நாற்றம்ங்கிற சொல்லி இன்றைக்கி அது பொருளே வேறே ஆகி போச்சு. நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் அப்படின்னு ஆண்டாள் சொல்லுவாள். வாசனை பொருந்திய மலர் மாலைகளை அணிந்திருப்பவன்னு பொருள் மாறி போச்சு. அதே மாதிரி பேசுனா, நல்லா பேசினா எப்படி சொல்லுவோம், அந்த பேச்சுக்கு எத்தனை இணையான சொல்கிறது தெரியுங்களா? பேசினான், ஒரு சீக்கிரம் போடுங்களேன். கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவின்றான், கலறினான், அரைந்தான், புகன்றான். 44 சொல் இருக்கான் தமிழில். பேசினான்கிற ஒரு சொல்லுக்கு 44 சொல் இருக்கான். யார் சொல்கிறா அப்படின்னா, மொழிஞாயிறு தேவனைய பாவாணர் அவர்கள் சொல்கிறார். அவருடைய புத்தகங்கள் இருக்குது, மறக்காமல் வாங்கிட்டு போங்க. குறிப்பாக திருக்குறளுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய உரை மிக அற்புதமாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், படிக்கிற வர்றப்ப இத்தனை சொல்கிறதுக்கு பேசினானுக்கு இணையா. ஆனால் இதெல்லாம் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோமா? பேசினான், கூறினான், செப்பினான், அதெல்லாம் பயன்படுத்துறதில்ல. அவர் எப்படியா பேசினார்னு கேட்டால், பேசினானா கொத்துனா மொதல் வார்த்தை, நடுவர் பிராண்டுனா, வரவேற்பாளர் செதுக்குனா, நல்லா பேசினா பின்னிட்டான், மோசமாக பேசினா கொன்னுட்டான். இப்போ பாருங்கள், இதில் ஏதாவது வந்துச்சா? பேசினான், கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவின்றான், கலறினான், அரைந்தான், புகழ்ந்தான், எதுவும் இல்லை. புகழ்றான் எதுவும் இல்லை. என்ன இருக்குது? கொத்தினான், செதுக்கினான், சீவினான், சொதப்பினான், பின்னிட்டான், கொன்னுட்டான். கால மாற்றத்தில் இப்படி ஆகி போச்சே. சொற்கள் எவ்வளோ அருமையான விஷயத்தை கொண்டது. எனக்கு என்ன தலைப்புன்னு கேட்பாங்க, நான் ஒவ்வொன்றா யோசிச்சுக்கிட்டே வருவேன். அப்படி வர்றபோது எனக்கு பிடிச்ச நூல், எங்கள் அப்பா எனக்கு தந்த சீதனம் என்னன்னு கேட்டால், நாலடியாருங்கிற நூலை நீ எப்பவும் படிக்கணும் அப்படிம்பார். நாலடியார் யாருன்னு சொல்லிடுறேன். இப்போ திருவள்ளுவர்னால் ஒருத்தர், நாலடியார்னால் நீங்கள் என்ன நினச்சிருப்பா, 4 பேர் சேர்ந்து எழுதுறான்னு நினைக்கப்படாது. அதுக்கு ஏன் நாலடியார்னு பேர் தெரியுமா? 4 அடிகளை உடையதால் அது 4 அடி. அதை எழுதினவர்கள் யாருன்னு கேட்டால் சமண முனிவர்கள். சமண முனிவர்கள் யாருன்னு கேட்டால், நமக்கு கல்வியின் மீது ஆர்வம் வருவதற்கு காரணமாக இருந்த நம் தமிழறிஞர்களைப் போல, தமிழ் படைப்பாளிகளைப் போல அவர்களும் ஒரு காரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் சமணர்கள் பௌத்தர்கள் வரலைன்னா பள்ளிங்கிற சொல்ல நமக்கு இருந்திருக்காதுங்க. சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி, சங்கம்ங்கிற சொல்ல அவங்க தான் கொடுத்தது. புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. சங்கம்ங்கிற சொல்லு கூட்டமைப்புன்னு அர்த்தம். தமிழ் சங்கங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்குறோம். இந்த சமண முனிவர்கள்
எழுதின அந்த நூல் தான் நாலடியார். இது 400 பாட்டு, 11 கீழ்கிடக்கு நூல்களில் வரக்கூடிய பாட்டு. இதில் வரக்கூடிய ஒரு பாட்டினுடைய ஈற்றடியை மாத்திரம்தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். கடைசி அடி, கல்வி அழகே அழகு, இதுதான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நிற்கிறாங்க, இடம் இருந்தால் கூட உட்காரலாம். அது ஏன் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா பேசுனா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பக்கத்தால் நேர்ந்து விட்டு போவாங்க. நீங்கள் இருந்து கேட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்குது. அப்புறம் நாங்கள் என்ன வேலையை தேவை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்? எல்லாம் கேட்கலாங்க, இருந்து கேட்கணும், அதான் முக்கியம். நின்று கேட்பவர்களுக்கு இடம் இருந்தால் உட்காந்துக்குங்க, தப்பு இல்லை. இந்த நாலடியாரில் வரக்கூடிய நாலடியார் எப்படி நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னால், வடநாட்டில் பஞ்சம் ஏற்பட்டப்போ சமண முனிவர்கள் தங்களுடைய மதம் பரப்பை இங்கே வந்தாங்க. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, ஆங்கிலேயர்கள் மதம் பரப்பை இங்கே வந்தார்கள், சமணர்கள் வந்தார்கள், பௌத்தர்கள் வந்தார்கள். வந்து பாண்டி நாட்டில் சமணர்கள் அதிகமாக தங்கியிருந்தாங்க. குறிப்பிட்ட காலத்தில் அவங்களாம் விடைபெற வேண்டிய சூழல் வந்தது. அப்போ நாங்கள்லாம் போகிறோன்னு பாண்டிய மன்னனுக்கு அவங்கள பிரிய விருப்பம் இல்லை, இருங்கன்னு சொன்னான். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஒன்றும் சொல்லாமல் ஆளுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அந்த கோபத்தில் அந்த பாட்டெல்லாம் எடுத்து அரசன் ஆற்றுல எறிஞ்சிட்டானா வைகையில். அதில் மீறி வந்த ஏடுகள் தான் 400 பாடல்களாக துவக்கப்பட்டன. அதுதான் நாலடியார் அப்படிங்கிற நூல் அப்படின்னு நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். இந்த நாலடியாரே எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், கட்டாயம் நீ படித்து வச்சுக்கோ, உன் வாழ்க்கையினுடைய சொத்து அப்படிம்பார். ஏன் தெரியுங்களா? இந்த பாட்டிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். எது அழகுன்னு கேட்டால், அப்போ சொன்னார்ல ஒரு பெண்ணுக்கு எத்தனை அழகு, கண் அழகு எல்லாம் சொன்னார்ல. ஆனால் நாலடியார் சமண முனிவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு. இதான் முடிஞ்சு போச்சு, கல்வி அழகே அழகு. இதில் முதல்ல சொன்ன வரையிலாம் ஒன்றும் புரியலையே, புரியாது. அப்போ தான் அது செய்யுள்னு தெரியும். ஒரு காலத்தில் செய்யுளில் தான் பூரா எழுதணும். கல்வெட்டா செய்யுள் தான், கடிதமா செய்யுள் தான், காதலா செய்யுள் தான், எல்லாம் செய்யுள். உரைநடை வந்த பிறகு தான் நமக்கு புரிஞ்சது. கருகருன்னு இருக்க கூந்தல் அழகு இல்லையா, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும். இந்த பாட்டை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். வகுப்பில் ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு கேட்குது, என்ன தெரியுமா, மஞ்சள் அழகுன்னு சொல்கிறீங்களே, ஆம்பளை மஞ்சள் பூசுவானா? இந்த கேள்வி என்ன சொல்கிறீங்க? ஏன் மஞ்சள் அழகுன்னு சொன்னாங்க? எனக்கே அதிர்ச்சி ஆகி போச்சு. ஏன்னா இது நம்ம சிலபஸில் இல்லை. எப்போவுமே இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா திடுக்கிட்டுருவோம் நம்ம. அதுக்கு பல வாத்தியார்கள் பல வழிகள் வச்சுருப்பாங்க. தெரியாத கேள்வியை கேட்டால், ஓ நம்பர் என்ன எந்திரி அப்படிப்பாங்க. அவன் நான் இல்லை சார், இவன் தான் அப்படிப்பான். உட்காரு, பேசாமல் உட்காரு. இன்னும் சில வாத்தியாருக்கு சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுவாங்க. நான் தானே உன்னை சேர்த்து விட்டேன், அந்த நன்றி கூட உனக்கு கிடையாதா? அவன் என்ன கேட்டுவிட்டான், அவன் சந்தேகம் தான் கேட்டான். இன்னொரு வாத்தியார் இருந்தார். அவர் எப்படின்னா, அவருக்கு பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல மாட்டார். அந்த கேள்வி கேட்டவனை பாராட்டி விட்டுருவார். அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி. இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினச்சேனப்பா. குட் கொஸ்டின், உட்காரு. உட்காந்து அவன் கேட்பான் பக்கத்தால், ஏன்டா பதிலே சொல்லாட்டி போகிறான்டா, நல்ல மனுஷன். ஆனால் தினம் செய்ய முடியாது. இப்படியே குட் கொஸ்டின் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பேர் வச்சு விட்ருவாங்க. இந்த குட் கொஸ்டின் போது பாரு அப்படின்னு சொல்லி. மஞ்சள் அழகுங்கிற வார்த்தையை சொன்ன உடனே, மஞ்சள் ஆண்கள் பூசுவாங்களான்னு அந்த பொண்ணு கேட்ட உடனே திடுக்கிட்டு போனேன் நான். அப்புறம் தான் எங்கள் பேராசிரியர்கிட்ட போய் கேட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நானும் பேராசிரியர் தான். எனக்கு சந்தேகம் வந்தால், எனக்கு தெரியாத செய்தி உலகத்தில் இல்லை என்று நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன். நான் யார்கிட்டையாவது அதுக்கு அந்த பதிலை தேடி அலைவேன். தோ பரமசிவன் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தோப்பா கேள்விப்பட்டிருக்கே இல்லை? அவரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலாம் தெரியுமா? 1986 98 வரைக்கும் தியாகராஜ காலேஜில் வேலை பார்த்தார் அவர். அவரோட நான் வேலை பார்த்தேன். நான் நேரடியாக ஸ்டூடெண்ட் இல்லை, வேலை தான் பார்த்தேன். ஆனால் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம். அன்பே சிவம் படத்தில் மாதிரி மாறி பேசுவோம். அவருக்கு கடவுள் நம்பிக்கைலாம் ஒன்றும் கிடையாது. நான் எந்த கோயிலை பார்த்தாலும் உள்ளே போயிடுவேன்.
அதை பற்றி எங்களுக்குள்ளே கவலை கிடையாது. என்னை கும்பிடாதுன்னு சொன்னதில்லை, ஏன் கும்பிட்டேன்னு கேட்டதில்லை. ஒரு நான் மதுரையில் ஒரு ரோட்டோரத்து முருகன் கோயிலுக்குள்ளே நான் போனேன். அவர் வெளியே இருந்து சீரடி குடிச்சிட்டு இருந்தார். சாமி கும்பிட்டு வெளியே வந்தேன். சாமி பார்த்தீங்களான்னு கேட்டார். பார்த்தேன். முருகன் தானே அப்படின்னாரு. ஆமாம். அது கீழே ஒரு கல்வெட்டு இருந்துச்சு, படிச்சிங்களா அப்படின்னாரு. இல்லையே படிக்கலையேன்னு. அந்த முருகனுடைய இடுப்பில் ஒரு குருவால் இருந்திருக்குமே, அது நாயக்கர் காலத்து வாழ், பாண்டியர் காலத்தில் குருவாள் கிடையாது. அதனால் இந்த முருகன் 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்திருக்கணும். இதெல்லாம் பார்த்தா நான் எப்படிங்க சாமி விடுவேன் அப்படின்னு கேட்டேன். கேட்டுட்டு நான் விடலை. அப்போ நீங்கள் என்ன கடவுள் இல்லைங்கிறீங்களா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒன்று அந்த சிகரெட்டை ஒரு இழுத்துட்டு, இல்லைன்னு சொல்ல தம்பி, இருந்தால் நல்லது தானே அப்படின்னார். எங்கேயா கேட்ட மாதிரி இருக்கா? இதைத்தான் என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள்ட்ட நான் சொல்ல, அதை அசின்ட்ட அவர் சொல்ல, உலகமே வியந்து பார்த்ததா, அசினே கேட்குறாங்கன்னா இது அற்புதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இந்த படம் பார்த்து வர்றப்போ ஒரு டிரைவர் என்கிட்ட கேட்டார், அவர் என்ன சார் சொல்கிறாரு கமல் சார், இருக்குங்கிறாரா இல்லைங்கிறாரா? இருந்தால் நல்லதானங்கிறாரு, இருக்குங்கிறாரா இல்லைங்கிறாரா? எனக்கே என்ன சொல்கிறேன்னு தெரில. அப்புறம் நான் சொன்னேன், ஒன்றுமில்ல, நீங்கள் என்கிட்ட ஒரு 100 ரூபா கேட்குறீங்கன்னு வைங்க, இருந்தால் தரமாட்டேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை என்ன அர்த்தம்? அது அவ்வளோதான். இப்போ பாருங்க, அந்த சொன்ன முறை இருக்குல்ல, தான் அவர் பரமசிவன். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மஞ்சள் அழகும் அழகல்லன்னு போட்டிருக்கே சரியா, அது என்ன அர்த்தம்? அப்போ அவர் சொன்னார், சமணத்தில் பௌத்த துறவிகளும் இருந்தார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சமணத்தில் சமணத் துறவிகளும் இருந்தார்கள், பௌத்தத்தில் பௌத்த துறவிகளும் இருந்தார்கள். பிக்கினிமார்கள்னு அவர்களுக்கு பேர். சமணத்திலும் பெண்கள் இருந்தார்கள், பௌத்தத்திலும் இருந்தார்கள். அதனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள், மஞ்சள் பூசுவது அழகல்ல, சுருண்ட கூந்தல் அழகல்ல, கண் அழகல்ல, கல்வி அழகை அழகு என்பதை ஆணுக்கும் பெண்ணுக்குமாக பொதுவாக சொல்வதற்கு வைத்திருக்கிறார்கள். போன வாரம் இந்நேரம் நான் காசியில் இருக்கேன். காசி போயிருந்தேன். அங்கே போய் எல்லா இடமும் பார்த்துட்டு சாரநாத்துக்கு போயிட்டு வந்தேன். சாரநாத் எதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் அசோகருடைய இந்த சின்னம் இருக்குது. 4 சிங்கம் இருக்கு இல்லையா, இந்திய அரசாங்கத்தினுடைய சின்னம் அங்கே இருக்குது. இந்த சூபி இருக்குது, சாரநாத்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய அந்த சூபியினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? நான் போயிருந்தப்போ சீனாவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, இந்தோனேஷியாவிலேருந்து, தாய்லாந்துலேருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துங்க அந்த புல்தட்டில் உட்கார்ந்து இப்படி பார்த்து தவம் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால், புத்தர் ஞானம் பெற்ற பிறகு முதலில் சொற்பொழிவாற்றிய இடம் அந்த சாரநாத் தானா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? ஒரு சொற்பொழிவாளனாகிய நான் அந்த இடத்த போனவுடனே தொட்டு கும்பிட்டேன். ஞானம் பெறுவது சாதாரணம் அல்ல. எல்லாம் வந்துருமா சொல்லுங்க பார்ப்போம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. யார் சொல்கிறா? ஔவையார். எல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா ஒன்று சொல்லிச்சு கடைசியாக, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்கள, ஏன் புத்தகத்திலால பேசுகிறதுல சிறப்பு தெரியுங்களா? நீங்கள் அத்தனை பேரும் புத்தகத்தை படித்தவர்கள், படிக்க விருப்பமுள்ளவர்கள், கேட்க விருப்பமுள்ளவர்கள். இங்கே பேச வாய்ப்பு கிடைக்கணுங்க. கல்யாண வீடுகளில் பேச கூப்பிடுவாங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி. யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. அதில் நாங்கள் பேசணும். திருச்சிக்கு ஒரு முறை போயிருந்தேன். 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளை. 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இன்னொரு வீட்டில் கூப்பிட வந்துட்டாங்க. நான் சொன்னேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. அவன் கேட்க மாட்டேன்ட்டான். வாங்கன்னு கூப்பிட்டு போய் அதே தான் நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. இங்கேயாவது போடியம் இருக்குது. ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து, பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. ஓரமான இல்லை, இங்கிட்டு போ அங்கிட்டு போ. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை. ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக.
அந்த கூட்டத்தில் ஒரு கிளவி வந்து என்னை கூப்பிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு. அது எவ்வளவு நல்ல கிளவி பார்த்தீங்களா? தனியாக பேசுகிறவன் இங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன்ன, ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் உட்காந்து பேச மாட்டேன்? என்ன சொல்கிறேன், ஞானத்தை பெறுவது என்பது சாதாரணமல்ல. இதுக்காக நம்ம காட்டுக்கெல்லாம் போக வேண்டாங்க, ரசிக்க தெரிஞ்சாலே சிறப்பு. சில பேர்கிட்ட ஒரு நகைச்சுவை சொல்கிறோம்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் அப்படிப்பாங்க, நமக்கு உயிரே போயிடும். அப்புறம்னா என்ன அர்த்தம்? நான் என்ன அலாவுதீன் அற்புத விளக்க கதையாக சொல்கிறேன், இது ஜோக்கியான், ஐயோ முதலே சொல்ல வேண்டியது தம்பி, இன்னும் அதில் வைப்பாங்க. அப்போ ஒன்றை அறிந்து கொள்வதற்கான தன்மையை நாம் வளர்த்து கொள்ளுகின்ற இடம் எது? புத்தகங்கள் இருக்கின்ற இடம்தான் அதை நமக்கு காட்டுகின்றன. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு புத்தகத்தை படிக்கிறப்பயே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்தி நம்ம கடவுக்குள்ளே வரணுங்க. சரி, இன்னொன்று சொல்கிறேன். வகுப்பில் பாடம் எடுக்கிறப்ப சொன்னேன்ல, அந்த மஞ்சள் அழகு கேட்ட மாதிரியே ஒரு பொண்ணு இன்னொரு கேள்வி கேட்டுச்சான்ட்ட. வகுப்பில் நுழையிறேன், செகண்ட் எம்ஏ கிளாஸு. அந்த பொண்ணு எழுந்திரிச்சு கேள்வி கேட்குது, ஐயா ஒரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, இன்னும் பாடமே ஆரம்பிக்கலையாம்மா, ஏன் சந்தேகம்? இல்லை, ஒரு சந்தேகம். என்ன? நம்மளும் காலில் தான் நடக்கிறோம், ஆடு மாடுகளும் காலில் தான் நடக்குது, அதுக்கு முத்தர ஏன் கால்நடைன்னு பேர் வச்சாங்க, நமக்கு ஏன் கால்நடைன்னு பேர் வைக்கலை? இடி விழுந்த மாதிரி இருக்குமா இல்லையா எனக்கு? இந்த கவுண்டர் பண்ணி மாதிரி யார் அவனை இப்படிலாம் கேட்க சொல்கிறா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது? அதுவும் காலில் தான் நடக்குது, நம்மளும் காலில் தான் நடக்கிறோம், ஆனால் அதுக்கு மாத்திரம் கால்நடைன்னு பேர் வச்சுருக்காங்க, நமக்கு வைக்கலை ஏன்? இப்படி ஒரு கேள்வி கேட்டது யார்? ஒரு ஸ்டூடெண்ட்டு வாத்தியார்கிட்ட கேட்குது. பெரும்பாலும் நாங்கள் பாடம் நடத்தி முடிச்சோடனே ஒரு கேள்வி கேட்போம், பார்த்துருக்கீங்களா? எனி டவுட் அப்படிமோ. அதுக்கு உலகம் முழுவதும் சொல்கிற ஒரு பதில் என்ன? நோ டவுட். எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட்டு, ஒரு மண்ணும் புரியலைனாலும் நோ டவுட்டு. அதில் சில பேர் ஒல்லியாக உட்காந்து கண்ணாடி போட்டு சேர் அப்படி பின்னாடி இருந்து சட்டையை அப்படி உட்கார பேசாமல் அவரே பாவ ரத்தம் கேட்கி சொல்லி கொடுக்குறாரு, போங்க சார் நீங்கள் அப்படின்றாய், கேள்வி கேட்க விட மாட்டான். இப்போ நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கொஞ்ச நேரம் இருமா, ஆசுவாசப்படுத்திக்கிறேன் அப்படின்ட்டு வாரியார் சாமி சொன்னது, குன்றக்குடி அடிகளார் சொன்னது, கீவா ஜெகநாதன் சொன்னது எல்லாத்தையும் போட்டு 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 இந்த இதில் தேடுவோம் இல்லையா, கூகுளில் தேடுற மாதிரி, நம்ம மூளை மாதிரியான ஒரு கருவியை உலகத்தில் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ வேகமாக அது பண்ணி கொடுக்கும். கண்டுபிடிச்சிட்டேன் நான். என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம எங்கேயாவது போனோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போகிறீங்கன்னு கேட்டால், கடைக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், நூலகத்துக்கு போகிறேன், அக்கா பையன் வந்திருக்காரு ஊர்லேருந்து, அவரை வரவேற்க போகிறேன், சாப்பிட போகிறேன், சும்மா போகிறேன், இது வரைக்கும் சொல்லுவோம். ஒரு எருமாடு போகுது, அதில் போய் கேளுங்க எங்கே போகிறேன்னா, அது பேசுமா? பேசாது. அது எங்கே போகுதுன்னு அதுக்கு தெரியாது. போகிற போகில் என்னமா சாப்பாடு இருந்தால் இலை இருந்தால் தின்ட்டு போகும். அப்போ அதனுடைய கால்கள் எங்கே போகின்றனவோ அதன்படி அவை போவதால் அவற்றுக்கு கால்நடை என்று பெயர். மனம் தீர்மானித்தபடி நாம் செல்வதால் நமக்கு மனிதன் என்று பெயர். வச்சுக்கோங்க, நாம் மனத்தின் தீர்மானத்தின்படி நடப்பவர். அதனால தான் கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. ஒரு மேடைங்க மெட்ராஸில் கண்ணதாசன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க. அவர் இறந்த நேரத்தில் பாராட்டினா எப்படி? ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு, ஒரு பக்கம் மனோரமா, இன்னொரு பக்கம் இவர் எம்எஸ் விஸ்வநாதன், அதில் வாலியே உட்காந்துருக்காரு, பெருங்கூட்டம், எல்லோரும் கண்ணதாசனை பாராட்டுறாங்க. அதில் மனோரமா எந்திரிச்சு பாட்டே பாடுறாங்க. இந்த பாட்டை, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன, அந்த பாட்டை பாடுறாங்க. அதில் ஒரு வரி வரும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, இப்படி எழுத இனிமேல் யார் முடியும், கண்ணதாசனால் தானே முடியும்னு சொல்லி கண்ணீர் விட்டுச்சுங்க. அந்த அம்மா அழுக, அவர் விஸ்வநாதன் அழுக, வாலியும் அழுதுருக்காரு. ஏன் தெரியுமா? அது அவர் பாட்டு. ஏன்னா நம்ம பாட்டு அவர் பாட்டுன்னு சொல்லி எல்லோரும் அழுகிறாங்க.
அப்படின்னு இவருக்கு அழுகு வந்திருக்கு. இது நான் எதுக்கு சொல்கிறேன், ஒரு கேள்வி கேட்குறப்பயே அதுக்கான அந்த பதிலும் நமக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ இனிமையாக இருக்கும். கல்வின்னா என்ன? கல்வின்னு அதிகாரம் வச்ச திருவள்ளுவர் கேள்வின்னு ஒரு அதிகாரம் வச்சார். கேள்வின்னா நீங்கள் கொஸ்டின் நினச்சிடாதீங்க, கேட்குறது, கேள்வி கேட்டுக்கிறது, அப்படியே கேள்விப்படுறது, அறிந்து கொள்ளுதல் திரும்ப திரும்ப. சரி, நான் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி, எம்ஃபில் பிஹெச்டி ரெண்டும் படித்தேன். அந்த நேரம் தமிழ் இலக்கிய உலகின் மிகப்பெரிய பேரறிஞர், அவர் பேர் நான் சொல்கிறேன், அவர் வந்தார். நாங்கள்லாம் ஒரு 100 பேர் உட்காந்துருக்கோம். எல்லாரையும் பார்த்தாரு, வாழ்த்து சொன்னார். உங்கள்கிட்ட ஒரு சம்பவம் சொல்லவான்னு கேட்டார். சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அவருக்கு அப்போவே 85 வயசு இருக்கும். அவர் சொல்கிறாரு, திருவாரூரில் நான் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறேன், 9ஆம் வகுப்பு பாடம் நடத்துகிறப்ப நான் எதை நடத்திக்கிட்டு இருக்கேன்னா, நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த போராட்டத்தை நடத்துகிறேன். நடத்திக்கிட்டே இருந்தப்ப திடீர்னு ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னா, சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார், ஆமாம். நக்கீரனும் மனுஷன் தானே, ஆமாம். 2 பேருக்கு சண்டை வந்துச்சுல்ல, ஆமாம். அப்போ கோவம் வந்த சிவபெருமான் நக்கீரனை அடிச்சிருக்கலாம், கத்தியில் கூட குத்திருக்கலாம். மனுஷனுக்கு மனுஷன் அப்படி செய்யாமல் திடீர்னு நெத்திக்கண்ணை திறந்து தான் சுப்ரீம் பவர், அந்த காலத்தில் அப்படி வேகமாக நெருப்பு மாதிரி கண்ணை திறந்து தீப்பொறி பறக்க ஒரு மனுஷனை சிவபெருமான் எரிச்சாரே ஏன்? இது 9ஆவது வகுப்பு படிக்கிற பையன் கேட்குறான். வாத்தியார் கொஞ்சம் திகைச்சு போனார். சிவபெருமான் ஏன் மனுஷனாக வந்தாலும் திடீர்னு தான் கடவுளுங்கிற மாதிரி நெத்திக்கண்ணை ஏன் திறந்து காமிச்சார்? அப்புறம் அவர் படித்தவர் பாருங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். எப்படி? இப்போ எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது. சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமக்க போனார், பிட்டை வாங்கி சாப்பிட்டாரு, வேலையை பார்க்கல. பாண்டிய மன்னன் பெரம்புல அடித்தான். அடித்த அடி அவன் மேலே பட்டது, மந்திரி மேலே பட்டது, குதிரை மேலே பட்டது, யானை மேலே பட்டது, உலக உயிர்கள் மேலே பட்டதுன்னு நான் சொல்லி முடித்தோன்னே ஒரு பையன் எந்திரிச்சிட்டான். அடி எல்லார் மேலேயும் படித்தா? ஆமாம். அந்த புட்டு தின்னார், அது எல்லாருக்கும் போச்சா அப்படின்னு கேட்டான். நியாயம் தானே? முதல்ல அதை நான் சொல்லியிருக்கணும்ல, புட்டு எல்லாத்துக்கும் போச்சுன்னு. இப்போ இவர் கேள்வி கேட்குறாரு. அவன் அந்த பையன் கேட்டுட்டான், ஏன் சிவபெருமான் நெத்திக்கண்ணை திறந்து காமிச்சார்? இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி? திருவிளையாடல் படத்தில் தர்மிங்கிற நாகேஷ் அவருக்கு சிவபெருமான் பாட்டு எழுதி கொடுப்பார். அவருக்கு கல்யாணம் ஆகாத ஒரு பிரம்மச்சாரி, அவருக்கு 1000 பொற்காசு வேணும். மன்னனுக்கு சந்தேகம் வந்தது, பாண்டிய மன்னனுக்கு. என்ன சந்தேகம்? பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா? இப்போ இதெல்லாம் சொல்ல முடியுமா? இப்போ முதல்ல கூந்தல் உண்டா, முதல்ல அது ஒரு நீளமான கூந்தல் உண்டா, குறைவான கூந்தல், அப்படி வேணால் பட்டிமன்றம் போட்டுக்கிட்டுருக்கலாம். இன்னொன்று, பெரியார் ஒரே வார்த்தை சொன்னார், எல்லாத்தையும் பாய்கட் பண்ணிக்கோ, பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு சந்தோஷமாக திரி, அதை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காதுன்ட்டு போயிட்டார் அவர். கூந்தலுக்கு மனம் உண்டா? இந்த சந்தேகம் வந்துருச்சு. நீங்கள் கேட்கலாம், இப்படி இதுன்னு வேலையை தவங்களான்னு. இல்லை, அப்போல்லாம் டிவிலாம் கிடையாதுல்ல. மன்னன் கேள்வி கேட்குறான், பரிசு கொடுக்குறான், சரி இருக்கட்டும், 1000 பொற்காசு பரிசு. இதை கேள்விப்பட்டு அந்த தருமிங்கிற ஏழை புலவன் சிவபெருமான்கிட்ட கேட்டான், எனக்கு யாரும் இல்லையா, என்ன சரி. உடனே சிவபெருமானே புலவராக வந்துட்டார். நல்லா பாருங்கள், அவர் நினச்சா ஒரு 1000 பொற்காசு அவனுக்கு கொடுக்க முடியாதா? கொடுக்கலாங்க. தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள், தமிழுக்கு ஒரு பாட்டு வேணும். உடனே அவர் என்ன பண்ணார், தானே ஒரு பாட்டு எழுதி அவன்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு கொடு. அவர் நாயஸ் கூட கேட்பார், சரி பரிசு கிடைத்தால் நான் வாங்கி கொள்ளுகிறேன், வேறு ஏதாவது கிடைத்தால் என்னிடம் வா, நான் பார்த்து கொள்ளுகிறேன், எங்கெங்கே வீங்கியிருக்குண்ணா அப்படிம்பார். அதே மாதிரி கொண்டு போவார். பார்வேந்தே என்னை பார்வேந்தே, அதுலேயே சிலேடை இருக்கு பாருங்க. பார்வேந்தேன்னு நாட்டுக்கு அரசன், என்னை பார்வேந்தே சீமி அப்படின்னு அர்த்தம். பார்வேந்தே என்னை பாட்டுடன் வந்திருக்கும் தருமியை பார்வேந்தே சொல்லிவிட்டு பாட்டை வாசி. ஒன்னே, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயில் இது களிய நட்பின் சரியை தறிவை கொந்தலின் அறிவும் உழவோ நீ எரியும் போவே சொல்லி முடிச்சோடனே அற்புதமான பாட்டு, அருமையான பாட்டு, 1000 பொற்காசுகளை குணுங்கன்றாங்க.
போடுங்கள் போடுங்கள், முதலில் பால்காரன் கடையை அடக்கணும் அப்படிம்பாப்புல. கொடுக்க போகிறப்ப மன்னா அப்படிம்பார். யார்? நக்கீரர். சற்று பொறுங்கள் புலவரே, இங்கே வருகிறா? வரமாட்டேன், பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருவேன். அதற்குள்ளே என்ன அவசரம்? அண்ணா போடுங்கள். அதில் தான் சந்தேகம். என்ன முதற்கண் இந்த பாடலை எழுதியது யார்? நான் எழுதுதான். அப்புறம் மண்டபத்தில் எழுதி கொடுத்தா வாங்கிட்டு வந்து நான் எழுதுதான். சரி, அப்படி என்றால் அதற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு பிறகு பரிசை பெற்று செல்லலாம். போங்கப்பா, மன்னருக்கே புரிந்து விட்டது. உமக்கு என்ன? கடைசியில் உமது பாடலில் பிழை இருக்குதுன்றவர். இவர் மைண்ட் வாய்ஸ் சொல்லும், இதுக்கு தான் புதுசாக பாட்டு எழுதுறவன் நம்பி வரக்கூடாதுங்கிறது. எனக்கு பரிசு வேண்டாம் ஒன்று கிளம்புவார். சிவபெருமான்கிட்ட போய், ஏயா உனக்கு பாட்டு எழுத தெரியலன்னா முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. இப்போ எனக்கு உன்னைய நம்பி புலமும் போச்சு, கத்தி கத்தி குரலும் போச்சு. யார் பாட்டில் குறை சொன்னது? இவர் சொல்லுவார். அங்கே ஒருத்தன் சொன்னால் சிவபெருமான் போவாருங்க. யார்? சிவாஜி. 2 பேரும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா இப்போ போய் போட்டு பாருங்க. வேகமாக வந்து தருமி கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கண்டுபிடித்தவன் எவன் அப்படிம்பாப்பில். அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். முறையாக கேட்டால் சரியான பதில் வரும். சொல்லி முடித்த உடனே இவர் தான் சொல்லுவாங்க. யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீரன். ஓ, கீரனா? முத்தமிழ் சங்கத்தின் தலைவன் என்பதால் அந்த தைரியத்தில் கூறினீரா சொல்லி கேட்பாப்புல. அவர் சொல்லுவார், அதெல்லாம் இருக்கட்டும், முதற்கண் பாடலை இயற்றியது யார்? யாம் யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் மற்றவரிடம் கொடுத்து அனுப்ப காரணம் அது நடந்து முடிந்த கதை. உடனே சொல்லுவார் இவர், புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது அனைத்தும் அறிவோம். அதை பற்றி நீர் எனக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. எல்லாம் அறிந்துவிட்டால் எழுதும் பாட்டில் பிழை இல்லை என்று அர்த்தமா? அதை நான் எடுத்து கூறக்கூடாது. கூறிப்பாரும். சரி, பாட்டினுடைய பொருள் என்ன? பாட்டினுடைய பொருள் இப்போ நான் இந்த பாட்டை முதல்ல நாகேஷ் வாசிக்கிறப்ப சோகமாக இருக்கும், இவர் வாசிக்கிறப்ப கம்பீரமாக இருக்கும். அது என்ன பொருள் தான்? ஒரு வண்டை பார்த்து ஒருத்தன் கேட்குறான், மலையில் வாழுகின்ற தோட்டங்களில் வாழுகின்ற உயர்ந்த சாதி வண்டே, நீ பார்த்த மலர்களுள் என் தலைவியின் கூந்தலுக்கு இணையான வாசனையுடைய மலர்களை பார்த்ததுண்டோ? இதுதான் கேள்வி. இதுதான் அந்த பாட்டு. அப்படி தான் அர்த்தம். இந்த வாசம் அதில் இல்லைன்னு அர்த்தம். இதைத்தான் நான் எழுதிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, இதன் மூலம் நீங்கள் மன்னருக்கு சொல்லுவது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு. யார்? சிவபெருமான். இல்லை, வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் மற்றவற்றால் தான் பெண்களுக்கு கூந்தலில் மனம் உண்டு, செயற்கையால் தான் மனம் உண்டு. யார்? நக்கீரன். 2 பேருக்கும் போட்டி நடக்குதுங்க. இப்போ திடீர்னு என்னாச்சு தெரியுமா? உத்தம சாதி பெண்களுக்கு சிவபெருமான் கேட்குறார், இல்லை. சரஸ்வதிக்கு இல்லை, லட்சுமிக்கு இல்லை. இதோடு நின்றுருந்தால் பரவாயில்ல. நக்கீரர் ஒருபடி மேலே போயிட்டார் ஆர்வத்தில். நான் அன்றாடம் வழிபடுகிறேனே உமையவள், இமயவள், மீனாட்சி, பார்வதி, அவளுடைய கூந்தலிலும் மனம் இல்லைன்னாரு நக்கீரர். இப்போ தான் சிவபெருமானுக்கு சுருகுனுச்சு. ஏன் மனைவி கூந்தலில் மனம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை சொல்கிறதுக்காகத்தான், டே வந்திருக்கிறதே அவள் ஹஸ்பண்ட் தாண்டா அப்படிங்கிறதுக்காகத்தான் தான் நெத்திக்கண்ணை திறந்து காட்டினாராம். யார்? சிவபெருமான். விசிட்டிங் கார்டு மாதிரி. அப்படி நெத்திக்கண்ணை திறந்தது காரணம் அவள் எரிக்கிறதுக்காக இல்லை. நீ சொன்னையே அந்த மீனாட்சி, பார்வதி, உமையவள், அவளுடைய வீட்டுக்காரன் நான் தான் காட்டுறதுக்கு தான் கண்ணை திறந்தார், மற்றபடி எரிப்பதற்காக இல்லை. இதோட கதை முடியலை. இந்த கேள்வியை கேட்ட 9ஆம் கிளாஸ் படித்த அந்த பையன் யார் தெரியுமா? தமிழகத்தின் முதல்வராக ஆட்சி செய்து எழுத்துலகில், பேச்சுலகில், திரையுலகில் சாதித்து காட்டிய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர்தான். அவர்கிட்ட அந்த பதில் சொன்ன வாத்தியார் பேர் தண்டபாணி தேசிகர். தேவாரத்துக்கு உரை எழுதியதோடு மட்டுமில்லை, மிகப்பெரிய வித்வான். அதனால தான் இவர் முதலமைச்சரானே அவரை கூப்பிட்டு அவருக்கு பொன்னாடை போற்றி அவருடைய திருவடிகளில் இருந்து வழங்கினார். இதை ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? கல்வி என்பது என்ன என்று கேட்டால், மதிப்பெண்ணுக்காக படிப்பது கல்வி இல்லை, ப்ரமோஷனுக்காக படிப்பது கல்வி இல்லை, அல்லது
நான் படித்தவன் என்று பேர் போட்டு நீளமாக பட்டங்களை போட்டுக்கொள்வதற்காக படிப்பது கல்வி இல்லை. கல்வியின் மூலமாக நாம் உயர்ந்து கொண்டே போக வேண்டும். ஏன் படிக்கணும்னு கேட்குறோம். ஏன் படிக்கணும்னா, ஒரு பார்வை இல்லாதவர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தார். அந்த பக்கமாக ஒரு பஸ் வந்துச்சு. உடனே அவர் கேட்டார் பக்கத்தாள்கிட்ட, ஐயா பஸ் வருது, அது எங்கே போகுதுன்னு தெரில, நம்பரும் தெரில, ஊரும் தெரில, அது எங்கே போகுதுன்னு பாருங்கள். இன்னொரு ஆள்கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கார், பார்வை இல்லாதவர். இவர் மாதிரியே இன்னொரு ஆளாக அந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த பஸ் எங்கே போகுது, இந்த பஸ் எங்கே போகுது, இந்த பஸ் எங்கே போகுது. இவருக்கு ஒரு சந்தோஷம், நம்மளை மாதிரி அவருக்கும் பார்வை இல்லை போட்டுக்குன்னு பக்கத்தில் போய் அவர் கையை பிடிச்சி, என்னைய மாதிரி உங்களுக்கும் கண் தெரியாதான்னு கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு கண்ணு தெரியுமியா, படிக்க தெரியாதியா அப்படின்னார். படிக்க தெரியாது என்றால் பார்வை இருந்தும் பயனில்லை என்பது தான் முக்கியம். கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். இந்த கண்ணுங்கிற விஷயம் இருக்குதே, இது படித்தாத்தான் பயனுடையதான். பட்டம் கல்விங்கிறது மட்டும் இல்லைங்க, எதை படித்தாலும் நமக்கு அதில் ஒரு இனிமை கிடைக்கணும். நான் சொல்கிறேன்ல, ஒரு நல்ல நகைச்சுவையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? அறிவு வேணும், ஞானம் வேணும். ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதுங்கிற போது அதுக்கான முயற்சிகள் நாம் எடுத்துக்கிறணும். 2ஆம் கிளாஸில் ஒரு விஷயத்தை படிக்கிறோம், 8ஆம் கிளாஸில் படிக்கிறோம், 10ஆம் கிளாஸில் படிக்கிறோம், எம்ஏ படிக்கிறோம். அறிவு கூட 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 அதனுடைய பொருள் தெரியுது. திருக்குறளை சொல்கிறோம் இல்லையா, திருக்குறளுடைய முழுமையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்ம கல்வி அறிவை உயர்த்துக்கணுங்க. எப்படி? ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தன் வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தான். உருண்டையாக ஒரு கல் கிடச்சது, பார்க்க தான் பளபளப்பாக இருக்குது. அதை அப்படியே கொண்டு போய் ஒரு காய்கறி கடைக்காரருக்கு கொடுத்து, இது என்னன்னு பாரு. அவன் பார்த்தா, நல்லா இருக்கே, என்ன வேணும்? இல்லை இதை வச்சுட்டு ஏதாவது கொடுக்குறியா? சரி, ஒரு மூடை கத்திரிக்காய் எடுத்துக்கோ. இல்லை கொண்டா, ஒன்று வாங்கிட்டான். கொண்டு போய் பக்கத்தில் ஒரு அரிசி கடை இருந்துச்சு, அவர்கிட்ட காமிச்சான். அவர் பார்த்தாரு, எப்பா இது வயிறு மாதிரி இருக்கே, கொண்டா ஒரு மூடை அரிசி எடுத்துக்கோ. இல்லை கொடு, அது கத்திரிக்காய், இது அரிசி. ஒரு நகைக்கடைக்கு போனான், அவர்கிட்ட காமிச்சான். அவர் எந்திரிச்சின்னு கும்பிட்டாரு, ஏய் வைரமப்பா, 1 கோடி ரூபா தர்றேன், கொண்டா. இவன் பார்த்தா, வேணாம் கொடு. நேர வைர கடைக்காரர்கிட்டே போயிட்டான். அவர் பார்த்தார், இதெல்லாம் வச்சு பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், இதுக்கு 5 கோடி தரலாம், அவ்வளோ பெரிய தகுதி உடையது, நான் 5 கோடி தர்றேன், கொடுக்குறியா? அவன் அசந்து போய் நின்ட்டான். ஒருத்தனுக்கு கத்திரிக்காய் மூட்டை, ஒருத்தனுக்கு அரிசி மூட்டை, ஒருத்தனுக்கு 1 கோடி. அதன் மதிப்பு தெரிஞ்சவனுக்கு அது 5 கோடி என்றால், திருக்குறளை சில பேர் கத்திரிக்காய் மூட்டையாக பார்க்குறாங்க, சில பேர் அரிசி மூட்டையாக பார்க்குறாங்க, சிலர் மட்டுமே அதை வைரமாக பார்க்கிறார்கள் என்றால், அந்த அளவுக்கு நம்ம சரியாகணுங்க. நாம் நம்மளை வளர்த்து கொண்டால்தான் படிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப பேச்சாளர் அதெல்லாம் சொன்னாங்க. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் நடிகர்னு சொன்னால் சரிங்கிறாங்க. இன்னும் சில பேர் ரஜினி முருகன் அப்பா தானே அப்படின்னு ஒன்றே சரின்றாங்க. நான் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இறங்குறப்போ ஒருத்தர் என் கையை பிடிச்சிக்கிட்டாரு, விடவே இல்லை. பரவாயில்லைங்க என்ன இருக்கட்டும், எனக்கு அப்படியே கண்ணு கலக்கிடுச்சு, என்ன ஒரு தமிழ் அபிமானம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அவர் சொன்னார், இந்த கையில் தான் நயன்தாரா பிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். இந்த பிகில் படத்தில் நயன்தாராவை கூட்டிகிட்டு வருவேன் இந்த கல்யாணத்துக்காக, இந்த கையை அப்படி ஞாபகிச்சிருக்காரு. நல்ல வேளை நீ இனிமேல் கையாக கழுவக்கூடாதுன்னு என்னை சொல்லாமல் போயிட்டார். இருக்கட்டும் பரவாயில்ல. சினிமா சொல்கிற உடனே நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. இப்போ டிஎஸ்பின்னு ஒரு படம் வந்துச்சு, சுமாராக தான் ஓடிச்சு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. கதாநாயகன் விஜய் சேதுபதி. அதில் அந்த படத்தில் நான் அந்த கதாநாயகி விளக்கப்படி அப்பாவை நடிச்சிருந்தேன். அந்த பொண்ணு கூட திருச்சிக்கார பொண்ணு நினைக்கிறேன், அது மிஸ் மெட்ராஸோ மிஸ் தமிழ்நாடோ ஏதோ ஒரு பட்டம் வாங்கினது, அழகி பட்டம் வாங்கினது. அப்படின்னா நான் தானே அப்பாவாக இருக்க முடியும், வேறு வழி இல்லைல்ல. உங்களுக்கு சிரிக்கிறது தெரியுது, பார்த்துக்கிட்டேன் என்னான்ட்டு. இந்த படம் ஷூட்டிங் பாண்டிச்சேரியில் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ 2 மணி 3 மணிக்கெல்லாம் பாட்டு சீன் போயிட்டுருக்கு.
திடீர்னு விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணார் என்கிட்ட, ஐயா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் சினிமாவுக்கு வர முந்திருந்தே உங்கள்ட்ட ரசிகன் நான், உட்காருங்கய்யா எனக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் அப்படின்னார். சரிண்ணே, ஆனால் ஞாபகம் வச்சுக்கங்க, நான் கேட்ட திருக்குறளாக இருக்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறது, நானாக ஒன்று எழுதி தரதா? அவர் சொல்கிறாரு, இப்போ திருக்குறள்னு சொன்னோன்னே ஆகரமதில் எழுத்தலாம் ஆதிபாதம் அப்படி சொல்லாமல் இது வரைக்கும் கேட்காத குறள் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னார். இப்போ பாரதியார் பாட்டினோடனே சில பேர் ஓடி விளையாட்டு பாப்பா உட்காந்துரு பாப்பான்னு உடனே சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. இளையராஜா வந்து சொல்லி காட்டுற வரைக்கும் நமக்கு அந்த பாட்டு தெரியுமாங்க. எது? நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. அந்த பாட்டு பாரதியார் பாட்டுன்னு எத்தனை பேருக்குங்க தெரியும்? யோசிச்சு பாருங்கள். காக்கை சிறைகள் நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா, பாரதி பாட்டுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ அவர் கேட்குறது என்ன, நான் அறியாத திருக்குறளை சொல்லுங்கள். சரின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமா துறையில் வேலை பார்த்துட்டு இருந்த பல பேர் வந்து உட்காந்துட்டாங்க. அந்த டைரக்டர் வேகமாக ஓடியா இருந்தார் பொன்ராமு, ஒன்று நடிக்க வாங்க, இல்லாட்டி என்னையும் சேர்த்துக்குங்க. இங்கே இருங்க ஒரு நிமிஷம் இவருக்கு சொல்லிட்டு வரேன். அப்பா அவர்கிட்ட ஒரு திருக்குறள் சொன்னேன். என்ன திருக்குறள்னால், நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, கேள்விப்படனாலும் கேட்டுக்குங்க. திருவள்ளுவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னன்னா, இந்த உலகத்தில் பொருள் வச்சுருப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க, சில பேர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அவங்ககிட்ட பொருள் இருக்காது. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவன் சிரிப்பதும் சிரிப்பதவன் அழுவதும் விதியால் வந்த விளையில்லை அப்படின்னு சொல்லி பாலி ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக அந்த பாட்டு வரும். இதில் பாருங்கள், கொடுக்க மாட்டான் சில பேர், அவன் கஞ்சன். இப்போ அந்த கஞ்சப்பையிட்ட எப்படி பொருளை வாங்கிறது? ஒரு பிச்சைக்காரர் ரோட்டு வழியாக போயிருக்கான், ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துருந்துருக்காரு. அவன் வீட்டை பார்த்தேன், அவரை பார்த்தான். ஐயா கொஞ்சம் சோறு போடுங்கண்ணா. இல்லை போ. கிழிஞ்ச வேட்டி கொடுங்கய்யா. கிடையாது. ஒரு ரூபா கொடுங்கய்யா. இல்லை. அப்போ வாங்கய்யா பிச்சை எடுப்போம் அப்படின்னு இருக்கான். நான் கேட்குற எதுவுமே இல்லை. ஏன் நீ சேர் போட்டு உட்காந்துருக்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் தமிழில் கூட கேட்க மாட்டேங்கிறான். அன்றைக்கி ஒருத்தர் என்கிட்ட 2 rupees இருக்குமா அப்படின்னு கேட்டான். நோ அப்படின்னே, ஓகே அப்படின்னு போயிட்டான். அவனாவது பரவாயில்லைங்க, என்னையவே ஒருத்தர் திகைக்க வச்சான். எப்படி தெரியுமா? வாய் பேச முடியாத ஊமையா, 2 ரூபா கொடுங்கன்னு கேட்டான். நான் கொடுத்த பிறகு யோசிச்சு இது எப்படி கேட்டாவே அப்படின்னு சொல்லி, வாய் பேச முடியாத ஊமையான்னு அவனே சொல்கிறான். அதை நான் நம்பியிருக்கேன். பாருங்க, எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஞ்சத்துலேயும் கஞ்சம் உள்ளவன் பயங்கர ஆள். எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டானா? ஏன்னா எச்சிக்கையில் காக்கா ஓட்டினா அந்த காக்கா அதில் இருக்கக்கூடிய பருக்கையை காக்கா தின்றுப்பான். கையை கழுவிட்டு தான் காக்காயை ஓட்டிட்டு அப்புறம் சாப்பிடுவானா. இப்படிப்பட்ட ஆள் சில பேர் இருப்பான். அவங்கிட்ட நீ என்ன செய்யணும்னா, பொருளை வாங்கணும்னா கெஞ்சி கேட்டால் கொடுக்க மாட்டான், அழுது கேட்டால் கொடுக்க மாட்டான், மயிலே மயிலே இறகு போடுனா போட மாட்டான். சொல்லிவிட்டு அவங்கிட்ட நீ எப்படி வாங்கணுங்கிறதுக்கு திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம உடம்புலையே உடைக்க முடியாத எலும்பு எது தெரியுமா? நம்ம உடம்புலையே உடைக்க முடியாத வலிமையான எலும்பு எது தெரியுமா? தாடை எலும்பு. சபாஸ், தாடை எலும்பு. இந்த தாடை எலும்பு உடையிற மாதிரி அடிச்சேன்னா சொல்கிறவர் யார்? அன்புடைமை பண்புடைமை எல்லாம் எழுதினார்ல, அவர் தான் சொல்கிறாரு திருவள்ளுவர். உடைச்சேன்னா அவன் கொடுப்பான். ஈருங்கை விதிரார் கயவர், கயவர் இந்த வார்த்தையை பாருங்க, ஈருங்கை விதிரார் கயவர் கொடிர் உடைக்கும், கொடிர்னா இந்த இடம், கொடிர் உடைக்கும் கூண்கையர் அல்லா, கையை வளைச்சி தாடையில் ஒரு குத்து குத்துனேன்னா காசை கொடுப்பான். கொடிருடைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்கு. இதை நான் சொல்லிவிட்டு விஜய் சேதுபதிட்ட சொன்னேன், மாஸ்டர் படத்தில் நீங்கள் கையை வளைச்சிட்டு குத்துவீங்கல்ல, அதை மாதிரி நான் சொன்னேன்ல. எந்திரிச்ச உடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லை, மறுநாள் காலையில் ஷூட்டிங் வந்தப்போ அந்த திருக்குறளை எனக்கு திருப்பி சொல்லி காமிச்சார். நான் வியந்து போனேன் அப்படியே. அதுதான் சிறப்பு.
ஒரு தடவை கேட்ட உடனே ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடியுடைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்குன்னு சொன்ன உடனே உண்மையிலேயே சொல்கிறேன், நான் இது வரைக்கும் கேட்காத குரல் நீங்கள் சொன்னீங்கய்யா, நான் இதை ஊர் பூரான்னு சொல்லுவேன்னார். ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக தாங்க நம்ம வாழ்கிறோம், அதான கல்வி. நேற்று தெரிஞ்ச விஷயம் அதவே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. எங்கள் ஊரில் ஒருத்தர் ராமேஸ்வரம் போனதை பற்றி சொல்லுவாருங்க, நான் சின்ன பிள்ளையில் கேட்டிருக்கேன். அதை உட்காந்து 100 பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பலன்னு விடிய ராமேஸ்வரத்தில் போய் இறங்கிட்டோம் அப்படிம்பாங்க. இறங்குனா கடலில் தண்ணி கேட்டுக்கிட்டே நடுவில் வெத்தலை வாக்கெல்லாம் போடுவார். அம்பிட்டி கேட்பாங்க. எல்லாம் முடித்த பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன், ராமேஸ்வரத்துக்கு எப்போ போனீங்கன்னு. அது ஒரு 40 வருஷம் இருக்கும் அப்படின்னாரு. 40 வருஷமாக ராமேஸ்வரத்துலேயே வாழ்கிறார் அவர். அப்போ என்ன, அவர் சொல்ல அந்த அனுபவத்தை அவர்களுக்கு மாற்றி காட்டுறார். இது நம்ம ஒரு எழுத்தாளன் செய்வது, ஒரு படிப்பாளி செய்வது. இன்னைக்கு காலையில் நான் ஒரு விஷயம் படித்தேன்னு வைங்க, அதை நான் யார்த்தையாவது சொல்லுவதற்கு எனக்கு ஒரு களம் வேண்டும். யார்கிட்ட போய் சொல்கிறது? காய்கறி விற்கிறவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா? அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார், நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ சச்சபை அப்படிங்கிறாங்க, நல்ல சபைகள் வேணும். ஒரு கம்பன் கழகம், ஒரு திருவள்ளுவர் கழகம், ஒரு சிலப்பதிகார கழகம், இளங்கோவடிகள் மன்றம், இதெல்லாம் இருந்துச்சுங்க நம்ம ஊரில். எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ எனக்கு தெரியுங்க, நான் பேராசிரியர் தான், நல்ல சிலப்பதிகாரம் பேசுவேன், கேமராமேனம் பேசுவேன், எல்லாமே பேசுவேன். ஆனால் யார் கேட்குறா? நான் எங்கே 2 ஜோக் சொல்லுங்கள், இன்னும் 2 ஜோக் சொல்லுங்கள். ஜோக் சொல்லலாங்க, அரிய செய்திகள் 1000 நம்மகிட்ட இருக்க, யார் சொல்லுவா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, சித்திர சிலம்புன்னு ஒன்று பேசியிருக்கேன். நான் சிலப்பதிகாரத்தை 1 மணி 40 நிமிஷம் பேசியிருக்கேன். அதாவது சிலப்பதிகாரம் முழுமையும் பேசி முடிக்கக்கூடிய ஒரு வசதி எனக்கு கிடைச்சது. அதில் ஒரு செய்தியை சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செய்தி என்ன தெரியுமா? இரு கடிதங்கள்னு ஒன்று வருங்க. இரு கடிதங்கள்லாம் என்ன தெரியுமா? மாதவி 2 கடிதம் தான் எழுதினான். கோவலன் கோச்சிட்டு போனப்போ 2 கடிதம் எழுதினான். ஒரு கடிதத்தை எழுதுகிறப்ப படிக்கலாம் அல்லது படிக்கிறப்ப படிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் புரியுதான்னு தெரில, ரொம்ப நேரம் ஆகி போச்சு. எழுதுகிறப்ப படிக்கலாம், இப்படி எட்டி பார்த்து படிப்போம்ல, படிக்கலாம். அல்லது இவர் படிக்கிறப்ப எட்டி பார்த்து படிக்கலாம். முதல் கடிதத்தை அவள் எழுதுகிற போது காட்டலை, இல்லை, முதல் கடிதத்தை எழுதுகிற போது காட்டுறாரு. ஏன் தெரியுமா? கோவலை வாங்கிட்டு கோவத்தில் கிழிச்சு போட்டுறான், அப்போ நம்ம படிக்க முடியாது. எழுதுகிறப்ப காட்டுறாரு. அந்த கடிதம் எப்படி எழுதப்படுத்துறீங்களா? காகிதம்ங்கிறது தாளம்பூ மடல். தாளம்பூ கேள்விப்பட்டுக்கலான்னு தெரில, இந்த தலையிலெல்லாம் வச்சு பூவெல்லாம் தச்சு கண்ணாடியை பின்னாடி வச்சு போட்டோ எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, நிலாவில் உட்காந்துருக்க மாதிரிலாம் பழைய போட்டாவில் இருக்கும். வாசனை உள்ளது தாளம்பூ. மின்னல் வெட்டுகிற போது தான் தாளம்பூ மலருமா. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதேன்னு ஒரு பாட்டு நாடோடி மன்னனில் வரும். அதில் மின்னல் கண்டு தாளை மலர்வது போலே அப்படின்னு சுரதா எழுதியிருப்பார் அந்த வரியை. மின்னல் வெட்டுறப்ப தாளம்பூ பூக்குமா. தாளம்பூ மடலில் செம்பஞ்சு குழம்ப மையா தொட்டு இது இருக்கு இல்லையா, பிச்சிப்பூ மொட்டு இருக்குல்ல, அதுதான் பேனா. பேனா வந்து பிச்சிப்பூ மொட்டு, செம்பஞ்சு குழம்பு இங்கு, தாளம்பூ மடல், அதில் அவள் எழுதுகிற கடிதம், எல்லாம் வாசனை பொருளுங்க. அப்படி வாங்கி பார்த்தாலே அவ்வளோ வாசம் அடிக்கணும். சில பேர் பக்கோடா பேப்பரில் எழுதி கொடுத்துருவாங்க, சில பேர் வாங்கி முதல்ல பக்கோடா தின்றுப்பேன் போட்டுருக்க அப்படிமா, அந்த வாசம் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். இதில் எழுதி கொடுக்குறா, கோவத்தில் இருந்த கோவலை அதை வாங்கி கிழிச்சு போட்டுறான். அதனால் அவள் எழுதுகிறப்ப காட்டுறாங்க. 2வது கடிதம் என்ன தெரியுங்களா? கோவலன் மனைவியை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. யாரை? கண்ணகியை கூப்பிட்டுட்டு கோசிய மாணின்னு ஒருத்தர் அனுப்பிவிட்றான். மாணின்னா என்னென்னா பிரம்மச்சாரி, அவன் போகிறான். கோவலன் அங்கே நிற்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு அவன்கிட்ட போய் அந்த கடிதத்தை கொடுக்குறான் காட்டுக்குள்ளே. அந்த கடிதத்தை வாங்கினோடனே கண்ணீர் வருது. அதில் அவள் பூசுகிற சென்ட்டோட வாசம் வருதாங்க. உடனுரை காலத்து உரைத்த நெய் வாசம்ங்கிறார்.
அவ தொட்ட உடனே மாதவியினுடைய அந்த நினைவு பூரா வந்துச்சான். வாங்கி பார்த்தான். அதில் அவள் எழுதின கடிதம் என்ன தெரியுமா? அடிகர் முன்னர் யானடி வீழ்ந்தன் வடியா கிளவி மனக்குழல் வேண்டும் அப்படி பெரிய பாட்டு. அது பார்த்துட்டு அதில் என்ன, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு திருவடிகள்லேருந்து விளங்குறேன் அப்படின்னு அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன் இப்படி எழுதியிருக்கா. பார்த்தான், கண் கலங்குச்சு. அதுக்குள்ளே இந்த கோசிமானி கேட்டான், உங்கள் அப்பா அம்மா அவங்கள காணோம்னு அங்கே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கடிதம் கொடுத்து விட்றீங்களா? இப்போ தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும், இந்த கடிதத்தை எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துரு அப்படிங்கிறான். யார்? கோவலை. ரீடைரக்ட் பண்ணுறாங்க. காதலுக்கு எழுதின கடிதத்தை அப்பா அம்மாவுக்கு கொடுத்து விட்றான். ஏன் கொடுத்து விட்றான் தெரியுமா? அவள் அதில் கையெழுத்து போடலை. இப்போ கோவலம் படித்தா மாதவி எழுதின மாதிரி இருக்கும். அதே கடிதத்தை கோவலம் அப்பா அம்மா படித்தா கோவலம் எழுதின மாதிரி இருக்கும். அடிகள் முன்னர் அவங்ககிட்ட என்ன படிப்பாங்க? உங்கள் பாதங்களுக்கு விழுகிறேன், நான் செஞ்சது தப்பு தான், நீங்கள் மன்னிச்சுக்குங்க. நீ பாருங்கள், இது ஏன் இந்த கடிதத்தை எழுதுகிற இந்த வார்த்தைகள் இருக்குன்னா, காட்டுக்குள்ளே உட்காந்து கடிதத்துக்கு ஓலை தேட முடியாது, பேனா தேட முடியாது, இங்கு தேட முடியாது. ஒரு கடிதத்தை 2000 வருஷத்துக்கு முதல்ல ரீடைரக்ட் பண்ணால் கூட அதே பொருள் வர்ற மாதிரி இருக்கணும்னு சொன்னால் எத்தனை அபூர்வமான செயல்பாடுகளை கொண்டு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எழுதப்பட்டிருக்கணும். யார் நமக்கு சொல்லி கொடுத்தா? கோவலம் வெட்டப்பட்டா அப்படி அது மாத்திரம் கெட்டு போயிடுறாங்க. இன்னும் கூட அப்துல் ரஹ்மான் எழுதுவார், பெருங்கதை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது தமிழில். அதில் வரக்கூடியதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, அடையாப்பா, ஒரு பெண்மணி அரசிக்கு ஒப்பனை பெண்ணாக வந்தா. ஒப்பனை பெண்ணா யார்? மேக்கப் உமன். ஒப்பனை பெண்ணாக வந்தவ அவளுக்கு ஒப்பனை பண்ணிவிட்டு அரசிக்கு நெத்தியில் ஒரு பொட்டு வைப்பாளாம். அந்த பொட்டு என்ன தெரியுமா? பாலி மொழியில் ஒரு எழுத்தான். பாலி என்பது ஒரு மொழி. இந்த இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, ஜீசஸ் பேசின மொழி, இறைவன் பேசின மொழின்னு சொல்கிறோம்ல, அதில் புத்தர் பேசிய மொழி பாலி. ஏறத்தாழ தமிழ் மாதிரி பழமையான மொழி அந்த மொழி. அதை நெத்தியில் அப்படி எழுதி விடுவாளாம். இதை போய் அந்த அரசி தன்னுடைய கணவன்கிட்ட காட்டுவாளாம். அவனுக்கு பாலி மொழி தெரியும். அவன் உடனே என்ன பண்ணுவானா, அந்த இது யார் அப்படின்னு கேட்பானா. ஒரு புதுசாக ஒருத்தி வந்திருக்கா வேலைக்கு, அவள் தான் இந்த பொட்டு வச்சா, நல்லா இருக்கா, இதை காட்டில் நான் நல்லா வச்சு விட்றேன் அப்படின்ட்டு அவன் அதை லேசாக அழிச்சிட்டு இவன் அதில் பாலி மொழியில் எழுதி விட்டுருக்கான். இவன் போய் அங்கே காட்டியிருக்கா. அவள் பார்த்துட்டு இதான் எழுதினாரு, இரு நான் அவனுக்கு வேறு எழுதுகிறேன். 2 பேர் லவ் லெட்ரு எழுதியிருக்காங்க. பொண்டாட்டி நெத்தியில் லவ் லெட்ரு எழுதி விட்ட ஒரு செய்தி. இவோ 2 பேர் மாறி மாறி நம்மளை மேக்கப் பண்ணுறாளாக்குன்னு நினச்சி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இது இருக்குங்க இலக்கியத்தில். ஆச்சரியத்தில் ஆச்சரியம். சிலப்பதிகாரம் சொல்கிறோம். என் கேமராமேனுக்கு எடுத்து பாருங்களேன். கேமராமேனில் ராமனுடைய ஓரில் ஓர் சொல், ஓரில் ஓர்வில் ஓர் சொல், ஒரு வார்த்தை ஒரு அம்பு ஒரு மனைவி சொல்கிறோம்ல. ராமன் சிரித்து பேசின இடம்னு எங்கேயாவது இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்பவும் பாவா சீரியஸாகவே இருக்க சிரித்து பேசியிருக்காருங்க. எங்கே தெரியுங்களா? சூர்பனகிட்ட தான் சிரித்து பேசுகிறாரு. சூர்பனகை அழகிய பெண்ணை வர்றா. வந்தால் அவள் என்ன பண்ணுறா, ராமன் மேலே காதல் கொண்டு சிரிச்சு பேச அவரும் சிரிச்சு பேசுகிறாரு. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறா. என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே சீதை வந்துட்டாங்க. எப்போவுமே அப்படித்தான் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கேன், அவர் கல்யாண வீட்டில் போய் ஒரு அழகான பெண்ணை பார்த்து, மிஸ் ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாமா? எதுக்குன்னு கேட்டுக்கான். என் பொண்டாட்டியை காணணும். அதுக்கு ஏன் என்கிட்ட பேசுகிற? இல்லை, நான் எந்த அழகான பெண்கிட்ட பேசினாலும் என் மனைவி எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. என்னங்க அப்படி இருந்தால் வந்துட்டாங்க, நன்றி. கரெக்டாக சீதை வந்துட்டாங்க. இப்போ சூர்பனகை சொன்னா, வர்றவ அரக்கி அழகி மாதிரி வர்றா, இவ தான் அரக்கி. அவளை சொல்கிறான். ஐயோ அதோடு மட்டும் ராமன் சொன்னால், என்னையே கேட்காத, என் தம்பி ஒருத்தருக்கேன், அவனை போய் கேளு. அப்போவும் ஜாலியாக அனுப்பி விட்றாப்புல. அவள் போய் அங்கே போய் மூக்கெல்லாம் அறுபட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ராமன் அந்த சிரித்து பேசின இடம்ங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ரமணர் சிரித்து பேசின இடம்னு ஒன்று பார்த்திங்கன்னா ஆச்சரியமான இடம். நேற்று கூட கேவிகே பெருமாள்னு
டெல்லி தமிழ் சங்கத்தக்காரர் எழுதியிருக்காருங்க தினமணியில். ரமணர் ஞானியான பிறகு அங்கே திருவண்ணாமலையில் உட்காந்துருந்தாராம். எல்லாரும் அவரை பார்க்க வந்தாங்களாம். அவங்க பழைய வாத்தியார் வந்திருக்காரு. வந்த உடனே அவர் எந்திரிச்சு கும்பிட்டுருக்கார் ரமணர் மகிழ்ச்சி. கும்பிட்ட உடனே அந்த பழைய வாத்தியார் இப்படி வாயை பற்றிக்கிட்டு, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னாராம். உங்கள் கேள்விக்கு பயந்தானே நான் இங்கே ஒடியாந்தேன் அப்படின்னாராம் அவர். சிரிப்பு வந்துருச்சான் அப்படியே. உண்மைதானங்க. நான் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு இதில் பேசிட்டு இறங்குறேன். எல்லோரும் ஆட்டோகிராஃப் வாங்க வர்றாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 85 வயசு பெரியவர் வந்தாருங்க. அவரை பார்த்து நான் பயந்து போனேன் அப்படியே. ஏன் தெரியுமா? அவர் எங்கள் வாத்தியார். சாதாரண வாத்தியார் இல்லை, இங்கேயே அடிக்கிற வாத்தியார் கையில். அந்த காலத்தில் வாத்தியார் அடிப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போல்லாம் அடிக்க முடியாது, உத்து பார்த்தா போதும், கொலை முயற்சி அப்படின்றான். உடனே போலீஸ் வந்துடுது. இந்த இப்படி வச்சு விரலை ஸ்கேலை மாற்றி வச்சு அடிப்பாங்க. போனால் கூட நின்று வாங்கடா அப்படிம்பார். அவர் என்ன லட்டா கொடுக்குறாரு நின்று வாங்குறதுக்கு? அவர் பார்த்த உடனே நான் பயந்து வந்தவுடனே அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். அதெல்லாம் செய்வோம். இப்போ செய்ய முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வாத்தியார் பஸ்ஸில் ஏறினார். ஏறின உடனே ஒரு பையன் பஸ்ஸில் எந்திரிச்சான். படார் நம்ம தோலை பிடிச்சி அமுக்குனார். உட்கார், அதெல்லாம் ஸ்கூலில் வச்சுக்கோ. திருப்பி எழுந்திரிச்சான். திருப்பி அமுக்குனார். பேசாமர். மூணாவது எழுந்திரிச்சார்ல, இவர் அமுக்குனார்ல, அழுதுட்டான். சமயபுரத்துலேயே இறங்க வேண்டியவனியா, அமுக்கி இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன், நான் இன்னொரு பஸ்லையா போவேன்? நான் அவரை காலத்துக்கு கூப்பிட்டு நீங்கே வந்தீங்க சொல்லிவிட்டுருந்தா நான் வந்து போட்டிருப்பேன். அவர் சொன்னார், இல்லை என் பேரனுக்கு தான் வாங்க வந்தேன், போடுறா கையெழுத்து அப்படின்னாரு. நான் கையெழுத்து போட்டு இப்படி கொடுத்தேன்ல, அவர் வாங்கி பார்த்துட்டு இன்னும் திருந்தலடோய் அப்படின்னாரு என் கையெழுத்தை. எனக்கு ஜனாதிபதி விருது கிடைச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு செய்தியை பார்க்குறப்பையும் படிக்கிறப்பையும் நமக்கு ஒரு மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படணும். சின்ன குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறப்ப கூட ஒரு கவிதை நினைவுக்கு வரணும். பெரியவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கணும். நம்முடைய முகத்தில் பிரகாசம் ஏற்படுறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அழகு தான். புனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையில் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே. அப்பர் சுவாமிகள் பாட்டு. படாக்குன்னு 10 பேர் இருந்துச்சு போயிடாங்க, எதை பூஜை பண்ணிட்டு இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு. சாமி கூட சிரித்த முகமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். குனித்த புருவமும் குமிழ் சிரிப்புன்னு நினைக்கிறீங்களா? சிரிப்பு வர்றப்ப அடக்கி இருந்தோம்னா முகம் அழகாக இருக்குமா. இப்போ சில நேரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சில ஆண்கள் இன்றைக்கி நான் சமைக்கிறேன் அப்படிம்பாங்க. இந்த அம்மா வேணா வந்துச்சு அப்படின்னு நினைக்கும். வெறுங்கையில் வெந்நீரை தூக்கி டொம்முன்னு போட்டு காலில் கொட்டி அது ஒரு டான்ஸ் ஆடி அந்த அம்மாவுக்கு சிரிப்பு தாங்க முடியாது. செவத்து பக்கம் திரும்பி முகத்தை அப்படி பிடிச்சிக்கிறோம், சிரிச்சா கொன்றுவான். அப்போ பார்த்தீங்கன்னா முகம் அழகாக இருக்குங்க. அழகாக இருந்தால் அந்த அழகு எப்படிப்பட்டது? குழந்தை சிரிச்சா இன்னும் குடும்பத்தோடு வருது. யாரா இருக்கட்டு ஒன்றும் செய்யாதீங்க. ஐயோ இந்த மாதிரி கிடைக்காது. கேமரா திருப்புங்க. எங்கே இருக்குது அவர் காணாமல் போயிட்டார். அது பட்டிமன்றம் நினச்சி வந்திருக்கும் போல் இருக்கு. இருக்கட்டும். அது பாருங்கள், அம்மாவும் பிள்ளைகளும் என்ன சந்தோஷமாக இருக்குன்னு. டெய்லி வருமா? இன்றைக்கி தான் வந்திருக்கா? இல்லை ஒன்றும் பண்ணிவிட்றாங்க. அதை எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு ஜோக்கு ஞாபகத்துக்கு வருது, அதையும் சொல்லிவிட்றேன். லண்டனில் ஒரு பேராசிரியருக்கு என்ன வேலைன்னா, மாதம் மாதம் புது புது மொழியாக படிச்சுக்கிட்டே இருப்பாராம். புது மொழியாக படிக்கிறது. அந்த அம்மா வந்துக்கிட்டே இருக்குமா, எதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் புது புது மொழியை படித்தேன்னு. கொஞ்ச நாள் போய் ஃப்ரெஞ்சு மொழி, கொஞ்ச நாள் கழித்து கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, இப்படி படிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து ஹீப்ரு மொழி படிக்க ஆரம்பிச்சிட்டார். அதான் இயேசுநாதர் பேசின கிளை மொழி, அதையும் படிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படி இவர் படிச்சுக்கிட்டு இருந்தாரா. அந்த சமயத்தில் லண்டனில் ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வெடிச்சிருச்சு. தீவிரவாதிலாம் தப்படி ஓடி போயிட்டா.
அவங்க கூட்டு வந்த நாய் ஒன்று நின்று வச்சு நாயை பிடிச்சி வச்சுட்டாங்க. இதை வச்சு அவங்கள பிடிக்கணும். இப்போ இந்த நாய்க்கு அவங்க பாஷை தெரியும், இதுக்கிட்ட அவங்க பாஷையில் பேச ஆள் வேணும். யாரான்னு பார்த்தாங்க, நம்ம ஆள் கிடச்சார். யார் தினம் இப்போ மொழி படிக்கிறாருல அவர் கிடச்சார். அவர் கூட்டத்தை உட்கார வச்சாங்க. அவர் ஒரு 15 நாளாக அந்த நாயோட ஒவ்வொரு மொழியிலையாக பேசுகிறாருங்க. ஒரு ஆர்டர் கொடுக்குறார், கமான் இங்கே வா ஈட்டரா என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. கடைசி என்ன பண்ணாருங்களா, சமீபத்தில் படித்த மொழி இருக்குல்ல, அந்த ஹீப்ரு மொழியில் சொன்ன உடனே டக்குன்னு இந்த நாய் எந்திரிச்சு வந்துருச்சுங்க. இந்த மொழி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு போலீஸ் ரைடு பண்ணி இந்த மொழியினுடைய கோடுகளை கண்டுபிடிச்சி அவங்கள பிடிச்சாச்சு. உடனே அரசாங்கம் அவரை கூப்பிட்டு, பல கோடி பேருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கு அரசாங்கம் விருது தரப்போகுது, என்ன வேணும்? வீடா, காரா, நிலமா, பேங்க் பேலன்ஸா, என்ன வேணும்? அவர் சொன்னார், எதுவும் வேண்டாம், இந்த நாய் வேணும் அப்படின்னாரு. எதுக்குன்னு கேட்டாங்க அவங்க எல்லாம். நான் இந்த மொழியை படித்தப்ப என் மனைவி என்னை வஞ்சாங்க, எந்த நாய் கேட்க போகுதுங்கிறதுக்காக நீ இதை படிக்கிறேன்னு கேட்டாங்க, இந்த நாய் தான் அதுன்னு காட்டுறதுக்காக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாராம். இருக்கட்டும், பரவாயில்ல. இல்லை, நமக்கு உன்னை பார்த்த உடனே உன்னோடு ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம் நினைவுக்கு வருதுன்னு சொன்னால் அதுதாங்க நமக்கான அனுபவம். எங்க சாப்பிட்ட சோறு சாப்பிட்ட வரைக்கும் நல்லா இருக்கும், உண்ட உணவு உண்ட வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனால் நாம் ஒரு செயல்பாட்டை சொல்ல சொல்ல அதை நினச்சி பார்க்குறப்பெல்லாம் நல்லாயிருக்கும். ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, பொன்னியின் செல்வன் முதல்ல கல்கி அவர்கள் எழுதின போது அதனுடைய வரவேற்பு தனி. அது வந்து முடிஞ்சவுடனே அதை படமாக்கணும்னு விரும்பின முதல் யார் தெரியுங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். வாங்கி வச்சுருந்தாருங்க, ஆக்கலை. ஆனால் அப்போ நாங்களாம் பேசிக்கிடுவோம், இது மாத்திரம் எடுக்கப்பட்டா எம்ஜிஆர் தான் ராஜராஜ சோழன், அதே மாதிரி இவர் தான் அவர், வீரப்பா தான் பழுவேற்றாயர், அப்போ வைஜெயந்தி மாலா தான் நந்தினி, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்போம். அவர் எடுக்கலை. என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர் வாங்கி வச்சுருந்தார், அவரும் எடுக்கலை. இப்போ மணிரத்னம் எடுத்திருக்காரு. ஏன் எடுக்கலைன்னு ஒரு நாள் நானும் அவர் கமலஹாசன் அவர்கள் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன தெரியுங்களா? கல்கி அவர்கள் எழுதிட்டு போயிட்டார், மணியம் போட்டார் படம், மணியம் செல்வம் படம் போட்டார், அப்புறம் பல பேர் படம் போட்டாங்க. ஆனால் எல்லார் மனசுலேயும் ஒரு நந்தினி உண்டு. இவருக்கு ஒரு வந்தியத்தேவன் உண்டு, எனக்கு ஒரு வந்தியத்தேவன் உண்டு. இந்த வந்தியத்தேவனை திரையில் மனசு மகிழ்ச்சி அடையும். அதுதான். இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்லைடுன்னு என்ன, ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு பாட்டு வந்துச்சு, இதை பாடுனா நல்லா இருக்கும்னாரு. ஒரு பையன் எந்திரிச்சு என்ன கேட்டான், ஐயா உங்களுக்கு பாடம் தெரியுமா அப்படி தானே கேட்கணும். அவன் எப்படி கேட்டான்னா, ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா அப்படின்னா. புரியுதா? நான் ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா. இன்னொருத்தர் எந்திரிச்சு எப்போ பார்க்கலாம்யா அப்படின்னா. ஏன்னா அவர் வாரமாக போவார். ஒரு சொல்லுதாங்க, ரெண்டாவது பொருள் புரிஞ்சோடனே சிரிக்கிறோமா? இதுதான் ஸ்லேடை. இந்த ஸ்லேடை நமக்கு தெரிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். திட்டுற போது கூட தமிழில் திட்டினா அருமையாக இருக்கும். அருணகிரிநாதர் சொல்கிறாரு, மொய்தாரணிகுழல் வள்ளியை வெட்டமன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பார். திட்டுறப்போ கூட தமிழில் திட்டு உன்னை முருகன் வாழ வைப்பான். என்னையாது திட்டவே கூடாதுங்கிறோம், தமிழில் திட்டு இங்கிலீஷில் திட்டு. உண்மையே நடந்ததுன்னு சொல்கிறேங்க. 25 வருஷத்துக்கு முதல்ல டெல்லி போயிருந்தோம் தமிழ் சங்கத்துக்கு. போய் இறங்கியாச்சு. எல்லாம் சரியாக இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் சரியாக இருக்குது, அட்ரஸை காணும். நாங்கள் என் கூட வந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க, என் கூட வர்றவன் பூரா. எங்களுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாது, அந்த ஏரியாவில் யாருக்கு தமிழ் தெரியாது. அப்போ செல்ஃபோன் கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம். குளிர் கொட்டுது. அதில் எங்களோட வந்த ஒருத்தர் கோவத்தில் இங்கிட்டு நடந்து ஒருத்தர் மேலே மோதிட்டார். மோதின உடனே சும்மா இருக்க மாட்டாமா, எருமாடு கண் தெரியல அப்படின்னாரு. அவன் உடனே அவர் கையை பிடிச்சிக்கிட்டான். எருமாடா நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டான். சொல்லிவிட்டு அவன் என்னைய பார்த்தான். ஐயா நீங்கள் என்ன உட்காந்துருக்கீங்க, அட்ரஸ் இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. வேகமாக ஓடி லேண்ட்லைனில் ஃபோன் போட்டு ஒரு வேனை வரவழைச்சி அந்நேரம் எங்களுக்கு வெந்நீர் போட்டு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து ரூம் எங்களை கண்டுபிடிச்சி கொண்டு விட்டு 3 நாள் லீவ் போட்டு கூட இருந்து எங்களுக்கு வேண்டிய பரிசெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு வழி அனுப்பி கண் கலங்கி இத்தனையும் ஏன் நடந்துச்சு? ஒரு எருமாடு. இவர் ஹிந்தியில் வந்து அவன் இங்கிலீஷில் வந்துருந்தானே என்ன இருக்கும்? இல்லை. அதனால் நீ
முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான். யார்? முருகப்பெருமான். பஞ்சவங்களை கூட வாழ வைப்பான்னு சொன்னால் நல்ல தமிழை பேசுகிறப்ப சந்தோஷம் இருக்குங்க. சரி, சில பேர் தெரியாத இலக்கியங்கள் இருக்கும், எங்கள் சிலபஸில் கிடையாது. அப்படிலாம் இல்லைங்க. நந்தி கிளம்பகம்னு ஒரு நூல் இருக்குது. எப்போவாவது நேரம் கிடைச்சா, இப்போ கூட கிடைக்கும், வாங்கி பாருங்கள். பேர் எழுதினவர் பேர் தெரியல நமக்கு. காடவராயன்னு சொல்கிறாங்க, பேர் தெரியல. அதில் வர்ற பாட்டு மாதிரி ஒரு பாட்டு, அடே அப்பா 7ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ஜோக்கு சொன்ன மாதிரி கேட்டேன், இப்போ ஏற்கனவே கேட்ட ஜோக்கு. இந்த ஜோக்கெல்லாம் 1500 வருஷமாக சிரிக்கலாம். எப்படி? தலைவன், அதாவது கணவன், மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். அந்த சொன்னார்ல, அது மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிட்டான், பரத்த வீட்டுக்கு போயிட்டான். போயிட்டு வந்த உடனே அவனுக்கு என்ன மாலை போட்ட வரவே இருப்பாங்க? இல்லை. அவள் கோவத்தில் வாசலே நிற்கிறா. வாயில் மறுத்தல்னு பேர் அதுக்கு. வாசல்லே நிற்கிறா. நின்ன உடனே எங்கே போனேன் அப்படின்னு கேட்டா. புருஷனை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சான், லூஸ் மாதிரி. எங்கே போனேன்னு எப்படி சொல்லுவேன்? உடனே இன்னும் அடுத்த கேள்வி கேட்டா. போனேன்ல, அந்த வீட்டில் ராத்திரி பாட்டு பாடினான்னு கேட்டா. இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம். அப்படி முடியை இது பண்ணி விட்டுக்கிட்டு, ஆமாம் நினச்சேன் அப்படின்னா. அவ என்ன நினச்சேன்? ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எங்கள் அம்மா காட்டில் பேய் அழுகுதுன்னு சொன்னான். இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் நரி ஊழையிடுதுன்னாங்க. என் தோழி நாயாத்தான் இருக்கும்னு சொன்னான். நான் நீயாத்தான் இருக்கும்னு சொன்னேன். இதாங்க அந்த பாட்டு. ஈட்டு புகழ் நந்தி பாணனி எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட வெடிவளவும். எங்கையர்னு என்ன அர்த்தம்? எங்கள் தங்கச்சி வீட்டில் நீ பாட்டு பாடினில்ல, உனக்கு குழந்தையா முறை. எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட வெடிவளவும் காட்டிலும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். முடிஞ்சு போச்சு. ஈட்டடி நீ என்றேன் நான். இது எழுதி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 1500 வருஷம் ஆச்சு. இப்போதும் கூட நம்மால் ரசிக்க முடியும் என்று சொன்னால், இதை உள்வாங்கினா தான் நான் பேச முடியும். எல்லாத்தையும் நான் செல்லில் பார்த்து மனப்பாடம் பண்ண வேண்டாம், அப்படிலாம் இல்லைங்க. பார்க்கணும், கேட்கணும், அதை நம்ம ரசிக்கணும். அது நமக்கு இன்பத்தை தரணும். அதுதான் உண்மை. எத்தனையோ கலங்க வைக்கக்கூடிய செய்திகள் உண்டு, எத்தனையோ மகிழ வைக்கக்கூடிய செய்திகள் உண்டு. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. நீ படித்தேன்னா எல்லா ஊரும் சொந்த ஊர், நீ படித்தேன்னா எல்லோரும் உனக்கு சொந்தக்காரங்க. அப்படி இருக்கப்போ ஏண்டா சாமி நீ படிக்காமல் இருக்க? திருவள்ளுவர் கேட்குறாரு பாருங்க. எங்கள் ஊர்லலாங்க இப்போல்லாம் ஹைஸ்பீட்டில் வைக்கிறாங்க செத்து போயிட்டா. அப்போல்லாம் எப்படி தெரியுங்களா? அவரை உட்கார வச்சு டர்பன் கட்டி கண்ணாடி போட்டு கையில் ஒரு புத்தகம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? படிச்சுட்டு இருக்கப்போ உயிர் போயிடுச்சான். அவர் கையெழுத்தே போட தெரியாது, அது வேறு விஷயம். பாட ஏறினும் ஏடது கைவிடை. படிப்பு அப்படி படிக்கணும். திருவள்ளுவரே சொன்னார், ஏப்பா நீ உன் வயிற்றுக்கு சாப்பாடு போடுற, உன் உடம்புக்கு, உன் உயிருக்கு என்ன கொடுக்குறேன்னு கேட்டார். உயிருக்கு எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. அவரே சொன்னார், உயிருக்கு என்ன தெரியுமாடா? உயிருக்கு புகழ் என்கின்ற ஒன்றை கொடு. அந்த புகழ் என்பதை நீ எங்கிருந்து பெற வேண்டும் தெரியுமா? கொடுப்பதன் மூலம் பெற வேண்டும். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. உன் உயிருக்கு புகழை தருவது எது என்றால், நீ தரக்கூடிய கொடையும் புகழ் என்கின்ற ஒன்றுதான் உன்னுடைய உயிருக்கு நீ தரக்கூடிய விலை. இதுதான் வேணும். இதே கலைஞர் முதல்வராக இருந்தபோது எல்லா ஆசிரியர்களும் சம்பள உயர்வு கேட்டாங்க, அலுவலர்கள் கேட்டாங்க. அந்த நேரம் பார்த்து கோயிலில் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களும் கேட்டாங்க. கலைஞர் எல்லாரையும் பார்த்தார், எல்லாத்துக்கும் ஊதிய சம்பள உயர்வு கொடுத்தாரு. கொடுத்துட்டு மேடைக்கு வந்து சொன்னாருங்க. எப்படி சொன்னார் தெரியுங்களா? ஆசிரியர்கள் சம்பள உயர்வு கேட்டார்கள், கொடுத்தேன். அலுவலர்கள் கேட்டார்கள், கொடுத்தேன். ஆனால் கோவிலில் நாதஸ்வரம் வாசிப்பவர்கள் மட்டும்தான் ஊதிய உயர்வு கேட்டார்கள் அப்படின்னார். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் ஊதிய உயர்வு தான் கேட்டாங்க, ஆனால் இவர்கள் மட்டும்தான் உண்மையான ஊதிய உயர்வு கேட்டாங்கன்னா, இந்த ஊதியங்கிற சொல்ல அவர் எங்கேருந்து எடுத்தார்னு கேட்டால், அவர் ஈதல் இசைபட வாழ்தல்ங்கிற திருக்குறள்லேருந்து எடுக்கிறார்.
எம்ஜிஆர் அவர்களை சொல்கிறோம்ல, எப்படி கொடையாளின்னு சொல்கிறோம், உண்மையாக தெரியல. பிஆர் பந்தில் எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்க நினச்சாருங்க. ஆர்கே சண்முகத்தை கூப்பிட்டு போய் கதை சொல்ல வச்சார். 1 மணி நேரம் கதை சொன்னார் ஆர்கே சண்முகம். எம்ஜிஆருக்கு பிடிச்சி போச்சு. என்ன பேர் வைக்கலாம்? ஆர்கே சண்முகம் சொன்னார் 1000ல் ஒருவன். எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்கலை. படாரன் பைக்குள்ளே கைவிட்டு 1001 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாருங்க. 1965 நடந்தது. 1001 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு. வாங்கின உடனே அந்த எழுத்தாளர் தேம்பி அழுதுருக்கான். இவருக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு அழுகிறீங்கன்னாரு. சொன்னது தான் சொன்னேன். 1,00,000ல் ஒருவன், கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இன்னும் கூட ஞாபகம், எம்பிட்டு சண்டை போட்டாலும் அதை ஒரு சின்ன நகைச்சுவையில் மாற்றிடுங்க, எல்லாம் சரியாக போகுங்க. அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு தனியாக டிப்ளமோவாக படிக்கணும் இல்லை, நம்ம வீட்டிலேயே இப்போ செய்யலாம். ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, எங்கள் சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்க முடியாதாம்ல. அவன் சிரிச்சிருக்கான், லூஸு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர். உடனே அங்கே கூப்பிட்டு போவாங்களா? இந்த அம்மா கொஞ்சம் பிபி ஏறிடுச்சு. அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்குன்னு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்டேன்? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலத்துமை எல்லாம் என்னை பார்த்தோடனே மாமா மாமான்னு ஒடியார் வாழ்க. நான் எங்கே போவேன் மாமா? நீ நரகத்துக்கு தான் போவேன். அப்படி நரகத்தில் என்ன மாமா இருக்கும்? நம்ம விட மாட்டேங்குது. நரகத்தில் குரங்குதான் இருக்கும். உடனே புருஷன் முதுகில் ஒரு அடி. போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா வேணுமா? நம்முடைய கல்வியினுடைய பெருமை என்னன்னு கேட்டால், எத்தனை பெரிய ஆழமான விஷயத்தையும் சொல்லலாம், நுண்மையான விஷயத்தையும் சொல்லலாம், மென்மையான விஷயத்தையும் சொல்லலாம். நாம் கற்கும்போது இனிமையாக கற்போம், கற்றதை இனிமையாக மற்றவருக்கும் தருவோம். அதுதான் கல்வி அழகு. நன்றி, வணக்கம்.